இந்த வீடியோவில் டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸ்டார்டிங் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் கிளாஸை கட் அடிச்சுட்டு அரியர் வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் மாசு கெத்து அப்படின்னு நினச்சிருக்க பிரதீக் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தப்பு பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாரு. அந்த தப்பு அவர் லைஃப்பில் எப்படி துரத்திட்டு வருது அண்ட் அந்த தப்பை அவர் சரி பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இதுதான் அந்த படத்தோட கதை. ஸ்டார்டிங் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த படத்தோட கதை. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய காலேஜ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸை கட் அடிச்சுட்டு அரியர் வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றினா தான் அதுதான் மாசு, அப்படிதான் கெத்து அப்படின்னு சொல்லி காலேஜ் லைஃப்பை ஒரு வேற மாதிரி ஒரு பின்பத்தில் தான் காட்டியிருந்தாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இருந்தினா அதுக்கப்புறம் லைஃப்பில் உனக்கு எவனும் மதிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கதையை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் சூஸ் பண்ண கேஸ்டிங், எல்லா ஆக்டருமே அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூட் ஆனாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா மிஷ்கின், ஜார்ஜ் மரியன், இவங்க 2 பேருமே அவ்வளோ சூப்பராக சூட் ஆனாங்க. மிஷ்கின்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் அவ்வளோ சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராகவே மாறிட்டாருன்னு சொல்லுவோம். ஜார்ஜ் மரியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு அப்பா, தன் பையன் என்ன செஞ்சாலும் அவரை நம்புற ஒரு அப்பா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு அவ்வளோ சூப்பராக சூட் ஆனாரு. எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது எல்லாரும் கண்ணையும் கலங்க வச்சிட்டாருங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. பட் எல்லா கேரக்டரும் எல்லா ஆக்டருமே அவங்களால என்ன முடியும், அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் பில்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சொல்லணும்னா கேஸ்டிங், ஆக்டிங் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரேட்டிங்கு, ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் முக்கியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் போகும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்ணது கரெக்டாக இருக்கும். எல்லா கேரக்டரும் ஏதோ ஒரு வகையில் ஹீரோ கேரக்டரோட கனெக்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங்கில் எல்லா கேரக்டருக்குமே அவ்வளோ ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அனுபமா கேரக்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் சொல்லும், ஒரு தப்பு பண்ணால் லைஃப் மாறுதுன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லும். அதே நீங்கள் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு பண்ணால் லைஃப் மாறும், பட் அந்த தப்புக்கான கில்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரைட் இருக்குல்ல, அது உண்மையிலே செம. சேம் லைக் நீங்கள் கைடு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம்னால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிது, அந்த ஒரு சில விஷயமே இல்லை அப்படிங்கிறப்ப நான் எடுக்கிற முடிவு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் அந்த கேரக்டர், அதுவும் செம. சேம் லைக் மிஷ்கின் கேரக்டர், நீ ஒரு தப்பு பண்ணி மேலே வந்துட்ட, நீ பண்ண தப்பை திருத்திக்கிட்டு உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்ல வர மிஷ்கின் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக மாறிடுச்சு. ஹர்ஷத் கான் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸான கேரக்டர், நீங்கள் தேட்டரில் போய் அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் விஜய் சேது கேரக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நம்ம டென்ஷனாக இருக்கும்போது நம்மளை கலாய்ச்சி நம்மளை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நம்மளை தட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து கூட இருக்க ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹீரோ கேரக்டர், காலேஜில் படிக்காமல் அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர், ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பு பண்ணி ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது தான் பண்ண தப்பை நம்ம திருத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் போது அவனோட பாஸ்டே பார்த்து இப்படியா நம்ம வாழ்ந்தோம், ஸோ நம்ம பற்றி சொல்கிறதெல்லாம் தப்பே இல்லை, நம்ம இப்படி வாழ்ந்துருக்கும் போது எனக்கே என்ன பிடிக்கல, நான் இப்படியா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ல யோசிக்கிறது இருக்குல்ல. அண்டு இவனும் இந்த மாதிரி இருக்கான், இவனையும் நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவன் மாறுறது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரையும் மாற்றுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேரக்டர் ரைட்டிங் எல்லாருக்குமே சாலிடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான், பட் அங்கங்கே ஃபன்னு, அங்கங்கே எமோஷனல் வச்சு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபுட்டேஜஸ் எதுவும் இல்லை, எடுத்ததாக அப்படியே இந்த படத்தில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளோ சாலிடாக போயிருக்கு, அது நம்ம பாராட்டே ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராக பண்ணி, இந்த மாதிரி வெளித்துணியை சாங்கோட விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் பிஜிஎம்ஸ்னு பார்க்கும்போது எல்லாமே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஆப்டாக சூட்டாக இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த லவ் ஃபெயிலியர் சாங், ஏண்டி விட்டு போன சாங் வந்து விஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டான்ஸ் நம்பர் மாதிரி காண்டிருப்பாங்க, பட் அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் போது அது பார்க்கும்போது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்டு மாட்டிக்கினார் ஒருத்தர் சாங் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நான் அது முன்னாடி கேட்டதில்லை, அது தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைட்டிங்காகவும் சரி, ஆக்டிங், மேக்கிங் சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த ஒரு படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அது இந்த படத்தை விட்டு நம்மளை கொஞ்சம் வெளில வர வைக்கிற மாதிரி இருக்குது. பட் அது அங்கங்கே ஒரு யதார்த்தமான சீக்வன்ஸ் வச்சு அதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு காலேஜ் ஃபைட் சீன் ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாலோ பண்ண முடியல, டப்புன்னு கட்ஸ் வரவும் பெருசாக அந்த ஃபைட் சீனை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இதை தாண்டி பெருசாக எனக்கு நெகட்டிவ்னு எதுவும் இல்லைங்க அந்த படத்தில். உண்மையிலேயே ஒரு தரமான படம். தேட்டருக்கு போனீங்கன்னா நல்ல அங்கங்கே ஒரு ஃபன்னோட, அங்கங்கே சின்ன சின்ன எமோஷனோட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.